ஆ எஸ், எல்லோரும் வாங்கள். இன்றைய கதை நேரத்துக்கு தேல் ட்ரைபின் மூலம் உங்களை வரவேற்க ரொம்பவும் ஆவலாக இருக்கிறேன். இன்னைக்கு கதை என்னோட பிரபஞ்சன் ஸ்டோரி தான் தொடருது. ஓகே, சூரியனை பார்க்காமல் அப்படிங்கிறது இந்த கதை. இந்த கதையை நான் ஏன் தேர்ந்தெடுத்துட்டேன்னா, இது அப்படியே நம்ம பள்ளிக்கூட பருவத்துல நம்ம பள்ளிக்கூட பில்டிங்கு அந்த நினைவுகள் எல்லாமே கொஞ்சம் நிறைய வருது இந்த கதையில. அவர் எழுதியிருக்கிற அந்த நடைகள் எல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கும் இந்த நாம் படித்த ஸ்கூலு நம்ம அந்த நினைவுகள் வருவதற்கு ரொம்ப சாத்தியம் இருக்குது. ஸோ இந்த கதையை நம்ம இப்ப பார்க்கலாம். கதையின் பெயர் சூரியனை பார்க்காமல். எழுதியவர் பிரபஞ்சன். எங்கள் ஊர் ரொம்ப சின்ன ஊர் தான், தீப்பெட்டி மாதிரி தான் இருக்கும். மொத்தமே ஒரு 4-5 தெரு தான் இருக்கும். நடுவுல இருக்கிற அந்த தெரு பேரு தான் காந்தி தெருன்னு. அங்கதான் எங்களோட ஸ்கூல் இருக்கு, அதாவது பள்ளிக்கூடம். அந்த ஸ்கூலை சுத்தி காம்பவுண்ட் வால் சொல்லுவோம்ல, அதாவது அந்த மதில் சுவர் ரொம்ப உயரம். அந்த உயரம் எப்படி கம்பேர் பண்றாருன்னா, நம்ம ஜெயில் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஜெயில சுத்தி காம்பவுண்ட் சுவர் கட்டி இருப்பாங்கல்ல, அது எவ்வளோ ஹைட்டா இருக்கும். அதோட இந்த ஸ்கூலோட காம்பவுண்ட் உயரம் ஜாஸ்தி இருக்கான். ஏன்னா அவர் கம்பேர் பண்றது அதோட ஒன்னாத்தையும் கம்பேர் பண்றாரு. அதாவது ஜெயில இருந்து கூட கைதிகள் தப்பி வெளியே ஓடிடலாம், ஆனா எங்க ஸ்கூல்ல இருந்து கண்டிப்பாக தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு நம்ம ஆசிரியர் பிரபஞ்சன். சரி, அந்த ஸ்கூலோட இதை பார்த்தாச்சு, காம்பவுண்ட்ஸ் வர. சரி, அதுக்கு ஒரு வாசல் இருக்கும்ல, அந்த மெயின் கேட்டு, அது பார்த்தா அரண்மனை மாதிரி இருக்கான். அரண்மனைன்னா அது எப்படி இருக்கும் அந்த வாயில்லாம்? யூஸ்வலா இந்த குதிரைப்படை, யானைப்படை, அந்த மாதிரி குதிரைகளும் யானைகளும் எல்லாமே உள்ள நுழையறதுக்கு வேண்டிய அந்த வாயில் ரொம்பவே பெரிதாக கட்டப்பட்டிருப்பார்கள், இந்த அரண்மனை வாயில். அது மாதிரி இருக்கான் இந்த ஸ்கூலோட வாயிலும், அதாவது என்ட்ரன்ஸும். சரி, இதெல்லாம் எதுக்கு, ஏன் அப்படின்னு அதற்கு பதிலே தெரியாது. சாரி. சரி, ஸ்கூல் பார்த்தாச்சு, சுவரை பார்த்தாச்சு, வாயில பார்த்தாச்சு. சரி, அக்கம் பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே நினைவு வரும் கடைகள் தான். அதுவும் இந்த குட்டி குட்டி கடைகள் இருக்கும் பாருங்க, மாங்காய் கடை, அப்புறம் பொரி கடலை கடை, மிட்டாய் கடை. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நம்ம மிட்டாய் கடை. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், தேன் மிட்டாய், அது எதுனா மஞ்சள் கலர்ல மிட்டாய், நிறைய மிட்டாய்கள் இருக்கும். அந்த மிட்டாய் கடை அதை ஒரு தாத்தா வச்சிட்டு இருக்காரு. இது இல்லாம இந்த லேபிள் கடை இருக்கும், அப்புறம் சின்ன தீப்பெட்டி கடை, இது மாதிரி குட்டி குட்டி சினிமா ஃபில்ம் எல்லாம் வச்சு அந்த பாட்டுகள்லாம் வச்சு, அப்பெல்லாம் அந்த காலத்துல புக்ஸ், பாட்டு புக்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சு அந்த மாதிரி கடைகள். இது மாதிரி நிறைய இருக்கு, எக்ஸெட்ரா 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 போட்டுக்கணும். அதுல ஒண்ணுதான் நான் சொன்னேன், இந்த தாத்தாவோட மிட்டாய் கடை. இந்த மிட்டாய் கடை ரொம்ப ஃபேமஸ் அங்க. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பெரிய ஜார் மாதிரி இருக்கும், அதுல ஒரு மூடின்னு பேரு, அந்த மூடி இருக்காது, மூடிக்கு மேல ஒரு கவர், நியூஸ் பேப்பர் மாதிரி ஒரு கவரை போட்டுட்டு அதுக்குள்ள ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்குவாரு. ஸோ பிள்ளைங்க கேட்டா கையை உள்ள விட்டு எடுத்து கொடுப்பாரு. எடுத்து கொடுக்கறது இல்லாம அதெல்லாம் பிச்சுக்கு பிச்சுக்குன்னு இருக்குனால, அந்த முட்டையில அந்த சுகர் சிரப்ல பண்ணனால அதை ஒரு பேப்பர்ல மடிச்சு அவர் கொடுப்பாரு. ஸோ என்னோட புக்ஸ்ல பாதி தீர்ந்து போன புக்ஸ் எல்லாமே இந்த தாத்தா கடைக்கு தான் நான் கொடுத்துருவேன். அதுல நிறைய நான் கொடுக்கறதுனால எக்ஸ்ட்ராவா எனக்கு தாத்தா ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் எனக்கு நிறையவே கொஞ்சம் முட்டாயும் சேர்த்து கொடுப்பாரு. நிறைய நேரம் அவர் தன்னோட பழைய கதையை பேசுவாரு. அவர் கூட உட்கார்ந்து பேசினா எனக்கு பொழுது போறதே அவ்வளோ சீக்கிரம் போயிடும். ரொம்பவும் ஆசையா இருப்பாரு. அதனால நானும் ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி அவரை பார்த்து ஹலோ சொல்லிட்டு போவேன். திரும்பி வந்தனும் அவர் கடையில உட்காந்து நிறைய நேரம் பேசி பொழுது கழிப்பேன். நான்
இந்த அவர் வந்து சொல்லுவாரு அவரோட பழைய கதையெல்லாம். அவர் இருக்கிறப்ப வந்து ஒரு ஃபாதர் பீட்டர்னு ஒருத்தர் வந்து தலைமை ஆசிரியரா இருந்தாராம். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அடி அடின்னு அடிச்சிடுவாராம். அவரை கொடுத்த அடினாலதான் நான் வந்து இன்னைக்கு உருப்பட்டுட்டு இருக்கேன், எனக்குன்னு ஒரு வேலையை வச்சிட்டு இருக்கேன். அந்த காலத்தெல்லாம் பெரம்படி வாங்குவோம். அந்த அடியெல்லாம் மறக்கவே முடியாது. ஆனா அந்த நேரத்துல எங்களுக்கு அந்த சின்ன வயசுல ஏன் தான் அடிக்கிறாங்க, எதுக்கு நம்மளை அடிக்கிறாங்கன்னுலாம் தோணும். ஆனா பின்கா அஹ் பின்னாடிதான் வந்து ஸ்ரீலதா மேம், ஜெயந்தி மேமோட நெட் இதுவாயிடுச்சோ? ஆமா ஆமா நினைக்கிறேன், நெட் வரல. வந்துட்டாங்க. நமக்கு தெரியாது. வந்துட்டாங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. சாரி கட் ஆயிடுச்சு. சாரி கட் ஆயிடுச்சு. தொடரலாம். சோ அப்ப வந்து அந்த பாதிரியார், அவர் பேரு வந்து நான் சொன்னேன் பீட்டர்னு, அவர் வந்து தான் நல்லா அடி கொடுப்பாரு. அந்த அடியெல்லாம் வாங்கி தான் நாங்க வந்து படிச்சோம். அப்பெல்லாம் படிக்க மாட்டோம். ஆனா அன்னைக்கு அவர் கொடுத்த அடி வந்து இப்போ இவ்வளோ எங்களை முன்னேற்றத்திற்குன்னா அதுக்கு ஒரு காரணம் அவர் தான். இன்று நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவர் வந்து தன்னோட பழைய மாஸ்டர் பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. தினமும் இப்ப காசு வேணுமே இந்த முட்டாய் வாங்குறதுக்கு. சோ அப்பெல்லாம் அணா கணக்கு தான் இந்த கதையில எழுதுறப்ப 1960க்கு முன்னாடி எழுதியிருக்காரு. ஸோ இந்த கதையில பாக்குறப்ப இந்த அணா கணக்கு தான் வருது. ஒரு அணானா அதுலயும் காலனா அரை அணா அப்படி எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு அணால வந்து மொத்தம் 4 காலனா இருக்கும். ஸோ இதெல்லாம் இவங்க சில்லறையா வாங்கி அவங்க அம்மா தான் தினமும் கொடுப்பாங்க. ஒரு ஒரு பெரிய ஜோப்ல அந்த பேண்ட் எல்லாம் நீங்க பார்த்தாங்கன்னா ஹாஃப் பேண்ட் அப்படியே போலீஸ்மேன் போடுற மாதிரி இருக்கும். அதுல ஒரு 4 பை இருக்கும், பாக்கெட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் நேரா தாத்தா கடைக்கு தான் போவாரு. அவரும் வந்து முட்டாய் எல்லாம் ரொம்ப கொடுப்பான். ஸோ நம்ம அவரோட கலர் பார்த்தா அந்த தாத்தா வந்து நல்லா சிவப்பா, அந்த ரொம்ப சிவப்பு கலர், அதாவது சிவப்பு கமலாபலம் அப்படின்னு அவர் கம்பேர் பண்றாங்க. அவர் தூரத்துல என்னை பார்த்த உடனே வந்து உடனே அந்த ஜாருக்குள்ள விட்டு முட்டாய் எடுக்க ஆரம்பிச்சிடுவாரு. அதையும் கொடுப்பாரு. ஒரு நாள் என்ன ஆச்சு, நான் காசு கொண்டு வரதுக்கு மறந்துட்டேன். ஐயோன்னு மிட்டாயை வாங்கின பிறகுதான் ஐயோ தாத்தா காசு கொடுக்கணுமேன்னு என்னோட ஜோப்பை பார்த்தா காசு இல்லை. ரொம்ப அழுகையே வந்துடுச்சு, என்னடா பண்றது நம்ம காசு எடுத்துட்டு வரலையேன்னு. உடனே என்ன ஆச்சு தம்பி அப்படின்னு கேட்டுட்டு சொன்னேன் அழுதுட்டு, இல்ல எனக்கு வந்து நான் காசு இல்லை அப்படின்னு. அதனால என்ன, இன்னைக்கு காசை வாங்கி இதை வாங்கிக்கோ, முட்டாய் வாங்கிக்கோ, நாளைக்கு காசு வந்து கூடு அப்படின்னு சொன்ன. அன்னைக்குதான் வந்து கடன் கொடுக்கறதுக்கு என்னை பழக்கப்படுத்தினது இந்த தாத்தா தான் அப்படின்னு எனக்கு அது தொடரவும் ஆரம்பிச்சது. ஸோ இப்படிதான் அந்த தாத்தா கடையை பத்தி அவர் சொல்லிட்டே இருக்காரு. அந்த கடையில இருக்க அந்த மிட்டாய் வந்து பத்தியும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அது வந்து அப்படியே வெள்ளையா இருக்குமா, சற்று மஞ்ச கலர்ல இருக்குமா, பஞ்சு மாதிரி இருக்குமா, வாயில போட்ட மாத்திரத்துல அப்படியே கரைந்து போயிடுமா, அப்படியே நாக்க வந்து சப்பு கொட்டி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க தோணுமா. இப்படி எல்லாம் இந்த மிட்டாய் சாப்பிட்றதுக்கும் ஒரு நிதானமா இருக்கணும், ரொம்ப அவசர அவசரமெல்லாம் தின்னக்கூடாது அப்படின்னு நம்ம ஆசிரியர் வந்து அந்த மிட்டாயை பத்தியும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. இவர் வந்து இந்த தாத்தாக்கு வந்து இவரோட அப்பா பத்தியும் தெரியும். அதனால அப்பா அம்மா இவங்க பத்தி எல்லாம் வந்து நலன் விசாரிப்பாரு எப்பயுமே. ஏன்னா கோடை விடுமுறை, இந்த காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சையில எல்லாம் நான் வந்து ஊருக்கு போயிடுவேன். அதாவது விருதாச்சலத்துல இருக்க என் தாத்தா வீட்டுக்கு போயிடுவேன். அந்த சமயத்துல எல்லாம் அங்க என்னோட நாட்கள் விடுமுறை நாட்களை நான் கழித்திடுவேன். அந்த டைம்ல வந்து ஸ்கூல் எப்ப திறக்குது அப்படின்னாலே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு மனசு சரியாதுதான். ஐயோ ஸ்கூல் திறந்துடுமே போகணுமே அப்படின்னு ஒரு மனசு அடிச்சாலும் தாத்தா கடை ஞாபகம் வந்த பிறகு அப்பா இனி தாத்தா கடைக்கு போலாமே, தினமும் நம்ம வந்து தினமுமே மிட்டாய் வாங்கி சாப்பிடலாமே அப்படின்னு வந்தோன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். இப்ப வந்து கதைக்குள்ள இன்னும் கொஞ்சம் போறப்ப, அடுத்த கட்டத்துக்கு போறப்ப எனக்கு ஒரு ஒரு பெரிய, அது என்னன்னு சொல்லணும்னா ஒரு ஜுரம் வந்துடுச்சு எனக்கு. அந்த ஜுரம் வந்து ஒரு மாசத்துக்கு என்ன படுக்கையில போட்டுடுச்சு.
தினமும் ஜுரம் வரும், அப்புறம் விடும், திருப்பி நைட்டு வரும். எல்லாரும் என்னை வந்து அந்த ஒரு மாசத்துக்கு வந்து அந்த கட்டிலே போட்டு வச்சுட்டாங்க. அவ்வளோ ஜுரத்துல வந்து என் உடம்பெல்லாம் இளைச்சு போய் எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. என் தாத்தா கூட வந்து 2 3 டைம் வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்பா அம்மா எல்லாம் வேண்டாத கோயில் இல்லை, எல்லா கோயிலுக்கும் போய் மொட்டை போடுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. எப்படியோ ஏதோ சாமி புண்ணியத்துல நானும் அந்த ஜுரத்துல இருந்து மீள்ந்து வந்துட்டேன். ஆஹ் அப்ப அந்த தாத்தாவை பற்றி அப்பா சொல்றப்ப, அந்த தாத்தா வந்து வடக்கத்தியராம். அவர் வந்து தன்னோட மனைவி மகள்லாம் அந்த ஊர்ல இருக்கிறப்போ ஒரு சாதி சண்டை வந்து அந்த சாதிக்காரங்க வந்து இவங்க ஒய்ஃபையும், தாத்தாவோட ஒய்ஃபையும் மகளையும் கொன்னுட்டாங்களாம். அங்கிருந்து தான் அவர் தப்பிச்சு ஓடி வந்து இந்த ஊருக்கு வந்து இந்த கடையை வச்சு பழச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்ப வந்து நான் வந்து 7வது படிச்சுட்டு இருக்கிறப்பதான் ஒரு சிக்கல் வருது. சரி, என்ன சிக்கல் அப்படின்னா, எனக்கு வந்து என்னோட ஸ்கூல், அதாவது கிளாஸ் டீச்சர், அவர் பேர் அர்ஜுனன் சார். அவர் என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ என்ன வந்து லீடரா பண்ணிட்டார். லீடர்னா நிறைய வேலை இருக்கும்ல. என்னென்ன வேலை? சாக் பீஸ் வாங்கிட்டு வரணும், ஆஃபீஸ் ரூம்ல டெய்லி போர்டெல்லாம் நீட்டா இருக்கா கிளீன் பண்ணி வைக்கணும், டேட் போட்டு எல்லாம் நம்ம நம்ம சின்னப்பா பண்ணியிருப்போம். அந்த வேலையெல்லாம் பண்ணணும். பெஞ்ச் எல்லாம் சரியா இருக்கா பார்க்கணும். அது இல்லாம அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் போய் ஆஃபீஸ் ரூம்ல இருந்து வாங்கி வைக்கணும். இத்தனையும் பண்ணிட்டு இது இல்லாம அந்த அர்ஜுனன் சார் என்ன பண்ணாரு, அந்த கிளாஸ் ரூமோட சாவியும் ஒரு ஸ்பேர் சாவின்னு சொல்லி இவங்கிட்ட கொடுக்குறாரு. ஒரு நாள் எப்பயுமே ஸ்கூலுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல முன்னாடி வந்து அந்த ஸ்கூல் கதவை திறந்து, அதாவது அவரோட கிளாஸ் ரூம் திறந்து இந்த வேலைகள்லாம் செய்வது அவனுக்கு வந்து இப்போ டெய்லி ஒர்க் ரொட்டீன் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகுது, இந்த அர்ஜுனன் சார் வந்து இந்த கிளாஸ் டீச்சர் மட்டும் இல்ல, அந்த ஸ்கூலுக்கே வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காரு. நிறைய இந்த கணக்கு வழக்கெல்லாம் இருக்கும்ல, அந்த இதெல்லாம் வந்து இவர் வந்து ஒரு 2 3 பேரு ஒரு தனி ரூம் அதுக்குன்னே இருக்கும். அங்க வந்து உக்காந்து அந்த கணக்கு, ஸ்கூல் கணக்கு அதெல்லாம் பாக்குறவங்கள பார்த்து முடிச்ச பிறகு திருப்பி இவர்கிட்ட வந்து ஒரு முறை வரும். இவரை வந்து அதை ரீசெக் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி கணக்குகள்லாம் அவர் ரீசெக் பண்றதுனால அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேர். எல்லாருமே அவர் அர்ஜுனன் சார்னா ஒரு கொஞ்சம் மேல உயர்த்தி வச்சிருக்காங்க. அவர்கிட்ட அவ்வளவா இது பண்ண மாட்டாங்க. எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளியே வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இவன் வந்து இதையும் பார்த்துருக்குறான். சில டைம் வந்து கிளாஸ் ரூமுக்கே வந்து அந்த ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து மெயின்டைன் பண்றப்ப அதுல எழுதுறதெல்லாம் வந்து இந்த அர்ஜுனன் சாரே வந்து கிளாஸ் ரூம்லயே கூட வந்து எழுதுறதெல்லாம் பார்த்துருக்கான். ஸோ இதுவும் அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த அர்ஜுனன் சார் என்ன பண்ணுவாரு, ஈவினிங் ஆச்சுன்னா டியூஷன் எடுப்பார். டியூஷன்னா தெரியும்ல, இந்த சார் கிட்ட போனா அந்த ஸ்டூடெண்ட் பாஸ். அது வச்சு எல்லா அப்பா அம்மார்களும் தன்னோட குழந்தைங்களை கொண்டு போய் அடுத்த வருஷம் ஆரம்பிக்குதுன்னா இந்த வருஷம் லீவ்லயே கொண்டு போய் சேர்த்துடுவாங்க. ஸோ அவருக்கு வருமானமும் வரும், இதுல பசங்களும் படிக்கிறாங்களோ இல்லையோ அங்க டியூஷன் சேர்த்தா பாஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இவர் கொண்டு வந்திருக்காரு. இது இல்லாம இவருக்கு இது மட்டும் பத்தாது, ஸோ வரும்படியும் வருது. இது இல்லாம யாராவது பழசரக்கு கடை மகன் இருக்காங்களா, துணிக்கடை மகன் இருக்காங்களா, இல்ல இந்த தீப்பெட்டி பண்ற அந்த மாதிரி, அதாவது எல்லா கடையோட மகன்கள் படிக்கிறாங்களா ஸ்கூல்ல அப்படின்னு கேட்பாரு. ஏன் எதுக்கு உங்களுக்கே தெரியும். ஏன்னா சாமான் வாங்கிக்கலாம், பலசரக்கு கடையோ இந்த மளிகை கடையோ வச்சிருந்தா அங்க போய் சாமான் வாங்கிட்டு மொத்த தடவை காசு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் காசு இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே ஏமாத்திடுவாரு. நான் அடுத்த மாசம் தரேன் கணக்கு வச்சுக்கோ அப்படின்னு. அதே மாதிரி துணி கடைக்கு போனா பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையும் வாங்குவாரு. வாங்கிட்டு என்ன பண்ணுவாரு, முதல் தடவை காசு கொடுத்துடுவாரு. அடுத்த டைமு நைஸா நான் வந்து உனக்கு அடுத்த மாசம் தரேன் அப்படி சொல்லிட்டு எல்லாம் பசங்க கிட்டயே ஓசியில வாங்கி
வேலையை முடிச்சுக்குவார். நல்ல வேலை, எங்க அப்பா வந்து அந்த காலத்துல கல்லுக்கடை வச்சிருந்தாரு. அதனால இந்த சார் வந்து எங்க கிட்ட எதுவுமே வரல. ஆனா இந்த கதையில அடுத்த ஒரு திருப்ப கட்டம் என்னன்னா, இது வந்து ஒரு சாவி உருவத்துல ஒரு சனியன் வருகிறது. என்னடா அப்படின்னு நம்ம அந்த கதையில பாக்குறப்ப, ஒரு சாவினால ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அதான் என்ன சாவி உங்களுக்கு தான் தெரியுமே, அந்த கிளாஸ் ரூமை திறக்கிறதுக்குன்னு இவங்கிட்ட ஒரு ஸ்பேர் சாவி கொடுத்துருக்காங்கல்ல. அவ்வளவுதான். இந்த சாவி வச்சிருக்கனால இந்த மித்த பசங்க கிட்ட எல்லாம் இவன் வந்து ரொம்பவே அப்படி கெத்தா இருப்பான். நம்மளுதான் கிளாஸ் லீடரு, அதனால இந்த பசங்க 36 பசங்க கூட படிக்கிறச்சா கூட இவன் தான் ஒரு கெத்தா இருப்பான். போய் வேலை பண்றது, அந்த ஆபீஸ் ரூம் போறது, இது பண்றது, புக்ஸ் எடுக்கிறது, எல்லாம் ஒரு ப்ரௌடா பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால நிறைய பசங்களுக்கு இவன் மேல காண்டு தான். அவங்க பிடிக்கவே பிடிக்காது, எப்படா இவனை மாட்டி விடலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு வேலை வந்திருக்கு. என்ன ஆச்சு, ஒரு நாள் அந்த சாவி தொலைஞ்சு போயிடுச்சு. ஐயோ, ஸ்கூலுக்கு வந்த பிறகுதான் அவன் பாக்குறான். ஐயோ, குப்புன்னு ஆயிடுச்சு. என்ன பண்றது, அப்படியே வேக்கு விருக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணுமோ தெரியலையே அப்படின்னு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி போறான். வீட்டுக்கு போய் வீட்டுல தேடுறான். ஆனா கிடைக்கல. திருப்பி எப்படியோ ஸ்கூலுக்கு வந்துதானே ஆகணும். ஸ்கூல் வரப்போ கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் நஞ்ச பயம் இல்ல, அப்படியே தயங்கி தவங்கி கடைசியில வரான். இதுக்குள்ள கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பசங்களும் கதவு முன்னாடி லைனா நிக்கிறாங்க. கதவு திறக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முட்டி மோதிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அர்ஜுனன் சார் வரான். இவன் பின்னாடி வந்தன, என்ன ஏதாச்சு, ஏன் கதவு ஒன்னா திறக்கல அப்படின்னு சத்தம் போட்டேன்னா இவனுக்கா நடுங்குது. உடனே இல்ல, அப்படியே யோசனை பண்ணி கூப்பிடு லீடரா அப்படின்னு இவர் போனேன்னா, என்னாச்சு அப்படின்னாங்க நடுங்கிட்டு. சார் சார், சாவி கொண்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டான். என்ன, சாவி கொண்டு வர வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன், மறந்துட்டேன். ஓ அப்படியா, ம் ம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், போய் ராமலிங்கத்துக்கிட்ட போய் நான் சாவி கேட்டேன்னு போய் கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்ட்டான். என்னடா சப்புன்னு ஆயிடுச்சே. ஓ, ஒருவேளை பியூன் ராமலிங்கத்துக்கிட்ட இன்னொரு ஸ்பேர் சாவி எல்லாம் இருக்குமோ என்னமோன்ட்டு குடுகுடுன்னு ஓடி போறான். ராமலிங்கத்துக்கிட்ட கேட்டேன்னா அவன் ஒரு பஞ்ச் ஆஃப் கீஸ் எடுத்துட்டு சலங் சலங் சலங்னு வரான். வந்தோடனே எப்படியோ கதவை திறக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த பசங்க எல்லாம் இருக்காங்களே கேலி பண்றதுக்கு, சிரிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த நிலைமைய பார்த்தோன்னா அவனுக்கு கஷ்டம், ஆனா இந்த பசங்களுக்கெல்லாம் ஒரே ஹாப்பி. அதனால எல்லாம் சிரிக்கிறாங்க வாய மூடிக்கிட்டு. அப்படி அவனை பார்த்து பார்த்து கேலி பண்ணி பேசிக்கிறாங்க. சரி, அப்பாட எப்படியோ கதவை திறந்து உள்ள போயிட்டாங்க. சரி, என்னடா பண்றது, வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சொல்லலான்னா பயம், அப்பா கிட்ட சொல்லலான்னா பயம். இந்த சாவி எப்படி எங்க போச்சு அப்படின்னு அவன் யோசனை பண்றான். அவனுக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. சரி, கவனம் ஃபுல்லா அவனுக்கு சாப்பிடுறான். சாப்பிட்டு முடிச்ச பிறகும் அவனுக்கு மனசே தெரியுது இது சரியே ஆக மாட்டேங்குது. சரின்னு என்ன பண்றான், பேசாம நம்ம அர்ஜுனன் சார் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். அப்ப அங்க போறான். அங்க அர்ஜுனன் சார் வீடு. அங்க வந்து அவர் வெளியில வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு சின்ன கட்டில்ல படுத்துட்டு இருக்காரு, பனியன் போட்டுட்டு. அவங்களோட மகள் வந்து உள்ள அப்படியே அந்த படிக்கட்டுல உட்காந்துட்டு ஏதோ படிச்சிட்டு இருக்காங்க. இவன் மெதுவா தயங்கி தயங்கி போய் சார் சார்னு கூப்பிடுறான். யாரு, இந்த நேரத்துல யார் வந்திருக்கா அப்படின்னா, சார் நான் தான் சார் அப்படிங்கிறான். சரி, என்னத்துக்கு இந்த டைம்க்கு வந்திருக்க அப்படின்னா, இல்ல சார் எங்க மாமா வீடு பக்கத்துல இருக்கு, அவரை பார்க்க வந்தேன், அவரை பார்த்துட்டேன். சரி, திரும்பி வீட்டுக்கு போறப்போ உங்ககிட்ட அப்படியே பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னத்தை பத்தி பேசுறேன்னு கேட்டேன்னா, இல்ல சார் அந்த சாவி அப்படிங்க. என்ன சாவி, அதான் சார் சாவி வந்து வீட்லயும் இல்ல, தொலைச்சிட்டேன் சார் அப்படிங்கிறான். ம் ம் அப்படின்னு அந்த அர்ஜுனன் சார் யோசனை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் யோசனை பண்றாரு. இவன் தயங்கி தயங்கி அப்படியே நின்றுட்டு இருக்கான். அவங்க பொண்ணும் அவரை பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு அர்ஜுனன் சொல்றாரு, சரி
சாவி தானே தொலைஞ்சு போயிடுச்சுல்ல, நாளைக்கு ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு வா அப்படிங்கிறான். உனக்கு என்னடா அது 10 ரூபாய் அப்படின்னு வந்தேன்னா இப்ப உடனே அந்த டைம்ல அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நாளை காலையில 10 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டு புது சாவி நம்ம பண்ணிக்கலாம். சரி நீ கிளம்பு அப்படின்னா அவங்க மக சொல்ற, அப்பா வெத்தலை வாங்கணும் ஏன் சொன்னீங்க, இவனை அனுப்பு போய் வெத்தலை வாங்கிட்டு வந்து கொடுப்பான்னு. அது வேற போயிட்டு ஒரு காசு கொடுக்குறா சும்மா பேருக்கு. இவனு அங்க இருந்து வந்தா போதுன்னு போயிட்டு ஓடி போய் இந்த மூளைக்கடையில வெத்தலையை வாங்கிட்டு வந்து அந்த சாருக்கு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போறான். இது 10 ரூபாயே ஓரணா, அதாவது காலனா தான் அவனுக்கு கிடைக்கும். இந்த காலனாவை வச்சுட்டு நான் எங்க 10 ரூபாயை எப்படி சம்பாதிக்கிறது? இரவு முழுதும் அவனுக்கு ஒரே நினைவு, என்னடா இது, என்னையும் யாரையும் அடிக்கிற மாதிரி தோணுது. அந்த நைட் எல்லாம் அவனுக்கு கனவுல இவனை புடிச்சிட்டு போற மாதிரியும் ஜெயில போடுற மாதிரியும் ஏதோ தப்பு பண்ண மாதிரியும், எல்லாரும் அந்த 37 பசங்களும் கூட இருக்கிற பசங்க எல்லாரும் அவனை கேலி பண்ணி சிரிக்கிற மாதிரி இப்படி என்னென்னமோ அந்த சாவியை பத்தி அவனுக்கு அப்படியே மனசுல கனவா வந்துட்டு இருக்கு. ஐயோ அம்மா கிட்டயும் சொல்ல முடியாது, என்னதான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி அன்னைக்கு நைட்டு தூங்கி கஷ்டப்பட்டு ஏதோ தூங்கி காலையில எந்திரிச்சிடும். சரி காலையில எந்திரிச்சா பள்ளிக்கூடம் போகவும் முடியாம, போகலன்னு சொல்லவும் முடியாது, வீட்லயும் இருக்க முடியாது. சரின்னு கிளம்பிட்டான். வழியில எங்கேயாவது ஸ்கூலுக்கு போகாம ஓடி போயிடலாமான்னு கூட உனக்கு நினைப்பு வருது. சரின்னு இப்படியே நடந்துட்டு இருக்கிறப்ப தூரத்துல நம்ம தாத்தா கடை தெரியுது, மிட்டாய் கடை. அவர் இவனை பார்த்த உடனே குடுகுடுன்னு அந்த ஜார்ல இருந்து மிட்டாய் எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே போயிட்டு அவன் பக்கத்துல போய் நிக்கிற தாத்தா பார்த்துட்டே இருக்கான். தாத்தா சிரிச்சுட்டே இருந்தா அப்படின்றப்ப அவன் வாங்குற மூடுலயே இல்லை, மிட்டாய் வாங்கி சாப்பிட்ற மூட்லயே இல்லை. அப்ப என்னப்பா, ஏன் மூஞ்சி ரொம்ப கவலையா இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே இவனுக்கு மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறான். அழுதுன்னா உடனே அவன் அந்த மரத்துக்கு பின்னாடி கூப்பிட்டுட்டு போய் அவன் அழுதெல்லாம் முடிஞ்ச பிறகு, சரி என்ன ஆச்சு, அப்பா அடிச்சாங்களா அம்மா அடிச்சாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல அதெல்லாம் யாருமே அடிக்கல அப்படின்றான். அப்ப என்னதான் ஆச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு தாத்தா பரிவோடு கேட்க, மாதிரி சாவி, ஸ்கூல் சாவி, என்னோட கிளாஸ் ரூம் சாவியை நான் தொலைச்சிட்டேன். அதுக்கு சார் 10 ரூபாய் கேட்குறாரு. அந்த 10 ரூபாய்க்கு நான் என்ன பண்றதுன்னு என்னால மனசு ரொம்ப நைட்லாம் தூக்கம் வரல அப்படின்னு சொல்றா. உடனே தாத்தா கேட்கிறாருன்னா, 10 ரூபாயா? ஒரு சாவி 1 ரூபாய் கூட கிடையாது, இவன் எதுக்கு 10 ரூபாய் கேட்குறான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, அவ்வளோ இருக்காதுன்னு சொல்லிட்டு, சரி உனக்கு அந்த காசு சாவியோட விலையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லைதான், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தன்னோட கல்லாப்பட்டியில இருந்து 1 ரூபாவா ஒத்த ரூபாயா தேடி 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 எடுத்து 10 ரூபாவை எடுத்து அவன் கையில கொடுத்து, இந்தா இதை வச்சுக்கோ, கொண்டு போய் சார்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்றான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. தாத்தாவுக்கு இப்படி நம்மளுக்கு ஒரு இந்த டைம்ல காசு கொடுப்பான் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே ரொம்ப அப்படியே கண்ணுல தண்ணி தண்ணியா வருது. ஆனாலும் அதை வாங்கிட்டு வேற வழி கிடையாது, காசு எடுத்துட்டு தான் போய் கொடுத்தாகணும் சார்கிட்ட. சரின்னா அதை எடுத்துட்டு அப்படியே அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போறான். அதையும் கொடுத்து முடிச்சிடுறான், ஸ்கூல்ல காசையும் கொடுத்துடுறான். சரின்ட்டு அந்த மறுநாள் கொடுத்த பிறகு அதையும் கொடுத்த பிறகு சார் கிட்ட போறான். ஸ்கூல்ல முடிஞ்சு அவன் என்ன பண்றான், சார் கிட்ட கொடுத்தன்னா அந்த சார் என்ன பண்றாரு, அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு 10 ரூபாய் வாங்கிட்டு என்ன பண்றாருன்னா, இந்தா அப்படின்னு தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு சாவியை எடுத்து கொடுக்குற, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டாரு அந்த அர்ஜுனன் சார். என்னடா இதுன்னு அந்த சாவியை எடுத்துக்கிட்டு அவன் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு திருப்பி நடந்து வீட்டுக்கு போறப்ப அந்த சாவியை எடுத்து வெளியில பாக்குறான்.
சாவி எடுத்து பார்த்தேன்னா தான் அவனுக்கு வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் சாவி வாங்கினப்ப அவன் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருந்தான். அவன் பேர் முத்துகிருஷ்ணன் பேரு. அவன் என்ன பண்ணான், இந்த மரம் எல்லாம் அறுக்கிறதுக்கு ஒரு கத்தி மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அந்த அதாவது அது பேர் அறம்னு பேரு தமிழ்ல. அதை வந்து வச்சுட்டு என்கிட்ட இருக்கு. இவன் இந்த சாவியை பார்த்தேன்னு என்ன சொன்னா, நீ அதை எடுத்து கொடுத்த உடனே அந்த டெஸ்க் மேலேயே அந்த அந்த வுட்டு இருக்கிறத கொஞ்சம் அப்படியே உராய்ச்சி அப்படியே இந்த சாவியை கொஞ்சம் அப்படியே இது பண்ணி அதுக்கு ஒரு லெட்டர் மாதிரி, அதாவது ஒரு கோடு மாதிரி ஃபர்ஸ்ட் போடுறான் அந்த சாவியில, சார் கொடுத்த சாவியில. பிளஸ் இனிஷியல் மாதிரி, இவனோட இனிஷியல் மாதிரி ஒன்னையும் போடுறான். அது போனல் மணலா தான் இருக்கு, ஆனாலும் ஒரு அடையாளம் மாதிரி பண்ணி கொடுத்தது இவனுக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஏன்னா இப்ப அந்த சார் கொடுத்த சாவியை பாக்குறப்ப அவனுக்கு இதே சாவி தானே, நம்மளோட ஃப்ரெண்ட் இப்படி பண்ணி கொடுத்த சாவி, எப்படி இது சார் கிட்ட போச்சு? ஒண்ணுமே தெரியல அவனுக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இப்போ இவன் மண்டைய குழப்புறான், என்னதான் இருக்கும் இந்த சாவி எங்கதான் போயிருக்குமோ அப்படின்னு. அப்புறம் ஒருவேளை நம்ம கதவு திறக்கிறப்ப, இந்த கிளாஸ் ரூம் கதவை திறக்கிறப்ப ஒருவேளை அந்த சாவியை நம்ம அந்த கதவுலயே விட்டுட்டோமோ அப்படின்னு இவனுக்கு ஒரு லேசா ஒரு ஞாபகம் வருது. அவ்வளவுதான், அதை பத்தி அவனுக்கு ஞாபகம் இல்லை. எதையுமோ அடையாளமோ உன்னால அதை யோசனை பண்ணி இதை கம்பேர் பண்ணி இதுதான் அந்த சாவியா அதெல்லாம் உனக்கு தெரியல. ஏதோ சாவி கிடைச்சது, அதை வந்து லேசா ஞாபகத்தோட அது முடிஞ்சது. இப்ப நான் படிச்ச ஸ்கூல்ல தான் என் பையனும் படிக்கிறான். பையனை வந்து டெய்லி நான் காலையில ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு தான் நான் ஆஃபீஸும் கிளம்பி போறேன். சூரியன் வந்து எப்போதுமே பிரகாசமாக இருக்கிறது. நாம வந்து சூரியனை பார்க்காம நாம வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏன்னா பல பேர் வந்து அந்த தார் ரோட்டையே பார்த்துட்டு தான் நடந்து போறாங்க. ஏன் நம்ம சூரியனை பார்க்கறது இல்ல? அண்ணாந்து நம்ம சூரியனை பார்க்காமலே போய் விடுகிறோமோ அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு நம்ம பிரபஞ்சன் அவர். எஸ், பூர்ணிமா அவர்களே, கொஞ்சம் உடம்பு எப்படி இருக்கிறது? நன்றாக உள்ளீர்களா? பேச முடியாது, லேட்டா வந்திருக்காங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆனாலும் வந்து அட்டன் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எஸ், கமலா அவர்களே சொல்லுங்க, உங்கள் கருத்து என்ன? டிரைவ்ல பாத்துட்டு சொல்றேனே, கொஞ்சம் உடம்பு ஓகே பரவாயில்ல. பூர்ணிமா, பரவாயில்ல, டேக் கேர். கமலா சொல்லுங்க. ஆக்சுவலி இதான் என்னோட ஃபர்ஸ்ட் அடல்ட் செஷன் நான் அட்டன் பண்றது. முன்னாடி என் டாட்டரோட லைக் நான் தாமரை மேம் இருக்கும்போது அட்டன் பண்ணேன். ஐ ஃபெல்ட் வெரி சேட் டு ஹியர் தட். அப்புறம் இதை வந்து கண்டினியூ பண்றாங்கன்னு சொன்னப்போ ஹாப்பியா இருந்தது. சரி, இன்னைக்கு அக்கா சொன்னாங்க நீ அட்டன் பண்ணி இது பண்ணனு. வெரி இன்ட்ரெஸ்டிங். உண்மையை சொல்ல ரொம்ப நாள் ஆச்சு கதை கேட்டு. உட்காந்து யாரும் எனக்கு கதையெல்லாம் சொல்லல. சோ நல்லா இருந்தது. இந்த ஸ்கூல் கதை, தேன் மிட்டாய், இது அதெல்லாம் வந்து 1960s இல்ல, நாங்க படிக்கும் போதும் அப்படியெல்லாம் இருந்ததுதான். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வே யூ டெலிவர்டு. அதை கேட்கும் போதும் இங்க எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஓகே, ஓவராலா எனக்கு வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஓகே, கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா வாங்க. ஒருத்தரும் ஒரு கதை சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச யாருக்கும் நீங்களும் ஒரு நாள் வந்து கதை சொல்லுவீங்க. கண்டிப்பா வாங்க. இது ஜஸ்ட் ½ முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். இது வந்து இது கதையோட வந்து உங்களுக்கு என்ன அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு, இந்த கதையில என்ன பாதிப்பு இல்லை ஏதாவது நினைவுகள், இதுதான் நாங்க நிறைய பேசுவோம். ஸோ எங்களோட ஸ்டோரி செஷன் அப்படிதான் போகும், இப்படியே பேச ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போகும். அதனால கதை வந்து ஒரு 20 மினிட்ஸ்னா கூட அவங்கவுங்க மனசுல என்ன தோணுதோ அதெல்லாம் தைரியமா நம்ம பேசலாம். இதுல யாரும் எதுக்குமே எல்லா கருத்துகளும் வரவேற்கப்படும்.
இதுதான் கரெக்ட் இதுதான் தப்புன்னு கிடையாது. ஸோ உங்க மனசுல என்ன தோணுதோ நீங்க பேசலாம். கண்டிப்பாக நீங்க தொடர்ந்து வரணும்னு நாங்க கண்டிப்பா மேம், விருப்பப்படுறோம். டெஃபினெட்லி. இவங்க பூர்ணிமா ஜோதிங்கிறவங்க, அவங்க ஒரு ப்ரொஃபஸர். அவங்க சேலம் சோனா கல்லூரியில தமிழ் ப்ரொஃபஸரா பிஹெச்டி படிச்சிருக்காங்க. ஆமா, அவங்களும் வந்து கதை சொல்லுவாங்க. இந்த இந்த வாரம் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதனால முடியல. அதுக்கப்புறம் ஸ்ரீலா தாங்கிறது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸோ நாங்க வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட் 40 இயர்ஸ்க்கு மேல 40 இயர்ஸ்க்கு மேல என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவங்க இப்ப பாலக்காட்டுல இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களும் இப்ப கதை சொல்றதுக்கு ஊக்குவித்து இப்ப இன்னும் ஒரு 2 வாரத்துல கதை சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில இருக்கிறோம். எல்லாருமே கதை சொல்லலாம், அதுல ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இது கிடையாது. படிச்சும் நீங்க வந்து நாம இல்லைன்னா ஒரு ரெஃபரன்ஸா வச்சு நீங்க படிக்கவும் செய்யலாம். ஒரு குட்டி கதை, உங்களுக்குன்னு ஒரு கதையை நீங்க நீங்க வர ஆரம்பிச்சினாலே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஸ்ரீ, சொல்லு உன்னோட அனுபவம் என்ன, ஸ்டோரி பத்தி சொல்லு. அதான் எனக்கும் அதான் தோணுச்சு. ஸ்கூல் இந்த அந்த எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த காலத்து ஸ்கூல்னா பக்கத்துல கடை இருக்கும். அதுவும் இல்லாம அந்த மாங்காய் வைக்கிறது அதெல்லாம் இன்டர்வல் டைம்ல அந்த இதெல்லாம் கரெக்டா வருவாங்க. ஐஸ்கிரீம் மாங்காய் அதெல்லாம் எடுத்துட்டு. அதெல்லாம் ரொம்ப கிளியரா இருந்த மாதிரி இருந்தது. நினைவுகள் பின்னோக்கி தான் போச்சு. கதை நல்லாவே இருந்தது. அது ரொம்ப அந்த காலத்துன்னு சொல்ல முடியாது. அந்த கிளியரா அதை பத்தி அந்த நினைவுகள் எல்லாம் நமக்கு நம் கண் முன்னால கொண்டு வந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. நீ சொன்ன விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஓகே, மாதிரி அந்த லீடர்ஸ் ரெக்கார்டிங் கூட அதுதான். அந்த காலத்துல அந்த லீடர்ஸ் கூட அப்படிதானே. முன்னால வந்து அப்பெல்லாம் நம்ம தண்ணி எடுத்து வைப்போம், ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு ஆமா, பேட்சா ஒவ்வொரு நாள் 2 பேரா ஒரு நாளைக்கு போய் கிளீன் பண்ணி எடுத்துட்டு வர்றது ஒவ்வொருத்தருக்கு டியூட்டி. தண்ணி எடுத்துட்டு கிளாஸ் வரணும். கூட பெருக்குவோம், கிளாஸ் கூட ஆமா, பெருக்குவோம் பெருக்கும். தெரியுமா? ஆமா, ஆமா ஆமா, எங்களுக்கு இந்த இந்த ரோ இந்த ரோ இந்த ரோ 3 கரெக்ட். ரோ வந்து ஒரு கிளாஸ் வந்து ஆஃப்டர் ஸ்கூல் நாங்க வந்து பெருக்கி ஆமா, கிளாஸ் ரூமை பெருக்கி போகணும் அடுத்த நாளைக்கு. ஆமா. எல்லாமே அது எங்களோட வேலை தான். தண்ணி எடுத்து வைக்கிறதோ இல்ல, ஃபுல் கிளாஸ் ரூம். ஆமா, அப்புறம் போர்டு கிளீன் பண்றது. ஆமா, டேட் டர்ன் போட்டு எழுதுவோம். எல்லாம். ஆமா, அப்புறம் டெய்லி அந்த திருக்குறள் ஏதாவது ஒரு அண்ணே, ஆஹ் போர்டுக்கு கறி ஆஹ் தேய்க்கிறதா? என்னம்மா? போர்டுக்கு போர்டுக்கு கறி கருப்பலகை. போடுவோம்ல. ஆமா, அது கரும்பலகைக்கு கறி போடுவோம், போடுவோம்ல. கரும்பலகை. ஆஹ் கறி அப்புறம் போடு கறி டேட் எடுத்து போடுவோம். ஆஹ் ம். அப்புறம் நம்பர் ஆன் ரோல், நம்பர் பிரசன்ட் அதெல்லாம் எழுதி கார்னர்ல வச்சிடுவோம். டேட் போடுவோம், ஒரு லைன் வர எழுதுவோம், இல்ல திருக்குறள் எழுதுவோம், இல்ல மோட்டிவேஷனா ஏதாவது ஒண்ணு யாரா லீடர்ஸ் எழுதுன அந்த இதெல்லாம் எழுதுவோம். அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு எங்களுக்கு. ஆமா, அந்த கிளாஸ் சுத்தம் பண்ணணும், தண்ணி வைக்கணுங்கிறது வந்து அந்த ரொட்டீன் நம்ம சொல்றேன். அது டியூட்டி. கிளீனஸுக்கு வந்து அது ஆமா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கரெக்ட். அது ஒரு டியூட்டி அண்ட் ஒவ்வொருத்தர். பிளஸ் வி லேர்ன்ட் ஆல்சோ அந்த ஆமா, ஏஜ்ல. நம்ம வந்து அது கரெக்ட். நம்ம கிளாஸ் ரூம் நம்ம பண்ணணும், நம்மளுக்கு சொல்லி ஆமா, கொடுத்துருக்காங்க. இது கூட்டணும், கரெக்ட் கரெக்ட். பெருக்கணும், ம் நம்ம இடத்த ம் சுத்தமா வச்சுக்கணும் ஆமா. அப்படிங்கறது ஆ நம்ம ஆ பண்ணியிருக்கோம். ஆமா. இப்ப அது மாதிரி இப்பதான் நமக்கு அந்த மினரல் வாட்டர், அந்த வாட்டர், அக்வா வாட்டர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம அந்த ஸ்கூல்ல டேப்ல ஆமா, விடுறத கழுவி அதை பிடிச்சு வச்சு கரெக்டா பிடிச்சு வச்சிரும். அதெல்லாம் தானே அந்த அவ்வளவுதான். காலத்துல. ம் ம். நல்லா இருந்தது. பழைய நினைவுகள் தான் வந்து உம் நல்லா இருந்துச்சு. ஓகே, ரெக்கார்டிங் வேணா ஸ்டாப் பண்ணிடுங்க கமலா. அவங்களோட குழந்தையும் வந்து